Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு ஹை பப் ஸ்லீவும் போட்லி பட்டன்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நீங்கள் லைனிங்க்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு இந்த லைன்ஸ் எல்லாம் டார்க் பண்ணிவிட்டு இப்படி டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இம்ப்ரெஷன் உங்களுக்கு மெயின் ஃபேப்ரிக்கில் வந்துடும். ஸோ அதுக்கு மேலே இப்போ நம்ம எப்படி போட்லி பட்டன் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஃபேப்ரிக்கோட வித்து பார்த்திங்கன்னா 2 inch இருக்குங்களா. நான் இந்த 2 inch ஃபேப்ரிக்கோடைய உள் பக்கமாக தர்மாக்கோல் பட்டன்ஸ் வாங்கிக்கோங்க. அந்த பட்டன்ஸோடைய இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு நான் த்ரெட் எப்படி சுற்றிட்டு இப்படி லாக் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் த்ரெட்டு நல்லா சுற்றிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிவிடுங்க. ஒரு பட்டன்ஸும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி எல்லாம் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பட்டன்ஸு தான் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். இப்போது நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 inch இங்கே நான் விடுறேன் பாருங்கள். ஏன்னா இங்கே நம்ம தையலுக்கு ஸ்டிச் பண்ணோன்னே அதனால் 1/2 inch விட்டுட்டு ஒரு இன்ச்சுக்கும் நான் இந்த மாதிரி லைன் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா 1 inch டிஸ்டன்ஸில் தான் நான் அந்த பட்டன் ஸ்டிச் பண்ண போகிறேன்றதுனால நான் இந்த லைன்ஸை மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் நெருக்கமாக வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சிங்கிள் ஃபூட்டரில் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான பட்டன்ஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுடுங்க. நான் பட்டன்ஸ் இப்போது எப்படி நான் ப்ளேஸ் பண்ணுறேன் பாருங்கள். அந்த லைனுக்கு மேலே இருக்கு இல்லையா, நம்ம எக்ஸாக்ட் அளவு இருக்கு இல்லையா, ஸ்லீவுடைய எக்ஸாக்ட் தையல், அந்த தையலுக்கு மேலே இந்த பட்டன்ஸை நான் எந்த பக்கம் ப்ளேஸ் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு பட்டனாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த ஒரு லைன் 1 inch லைன் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த லைனில் ஒரு பட்டனாக வச்சுட்டு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பட்டன்ஸாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே ட்ரெண்டான டிசைன் தான், ரொம்ப அழகாகவும் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்ப. பாருங்கள், நீங்கள் இந்த லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அதை ப்ராப்பராக அந்த லைனில் வச்சுட்டு எல்லா பட்டன்ஸையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. அதே மாதிரி இங்கே ஸ்லீவில் எப்படி பஃப் வைக்கிறோன்றதையும் நான் ஆல்ரெடி கட்டிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய ஸ்டிச்சிங் வீடியோ தான் இது. ஸோ இதில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதான் பார்க்கலாம். இப்போது இந்த போட்லி பட்டன்ஸை ஸ்டிச் பண்ணியாச்சு. சைஸுமே இதில் டிஃப்ரென்ஸாக இருக்கும். பிக் சைஸ் இருக்கும் அண்ட் ஸ்மால் இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு சைஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்னொரு தையலும் நான் இங்கே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம லைனிங் வச்சுட்டு டர்ன் பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் தள்ளி இன்னொரு தையலுமே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி
அட்டாச் பண்ணணும். இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணது பார்க்கலாம். இதை முடித்து அடுத்து தான் பஃப் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த க்ரௌன் பார்ட்டில் மட்டும் இருக்கும் இந்த பஃப்பு, ஹை பஃப் ஸ்லீவ். பஃப் ஸ்லீவில் நிறைய டைப் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு ஸ்லீவாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த கர்வி பார்ட்டில் பாருங்கள், எந்த சுருக்கமும் இல்லாத மாதிரி சரி பண்ணிக்கிட்டே நீங்கள் லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக்கோடு அட்டாச் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கு இல்லையா ஃபேப்ரிக், மெயின் ஃபேப்ரிக், அதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. லைனிங்கோடு இருக்கிற ஃபேப்ரிக் மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த எக்ஸஸ்லாம் கட் பண்ணியாச்சு. அடுத்து பஃப் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலான்றதை பாருங்கள். இப்போது நான் அந்த கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கட் கொடுத்த இடத்துல லைன்ஸ் எல்லாம் டார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் மெயின் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணதெல்லாம் அங்கே அந்த கர்வ் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் மறுபடியும் கட் கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே ஒரு 3.5 3 இன்ச் அப்படி கொடுக்கலாம். இங்கே வந்து 5 இன்ச்சும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் இங்கேருந்து அங்கே நம்ம அந்த சென்டர் வரைக்கும் பஃப் வைக்கணும் பாருங்கள். இங்கே ஃப்ரில் மாதிரி குட்டி குட்டி ஃப்ரில்லாக வைக்கணும். அது வந்து என்ன ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள், என்ன பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த பஃப், இந்த ஃப்ரில்லெல்லாம். இதை இந்த சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து நீங்கள் ஃப்ரில் வைக்க தேவையில்லை. இப்போ இந்த பக்கம் பாருங்கள், நம்ம அந்த பக்கம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கணும் பாருங்கள், ஒரே சைடாக இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்லீவ் வியர் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக இருக்கும். நம்ம கரெக்டாக அந்த லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைன் வரைக்கும் மட்டும் நீங்கள் அந்த பஃப்பை ஸ்டிச் பண்ணுங்கள். அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக ஸ்டிச் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இது ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும் இந்த பஃப் ஸ்லீவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.